Modern algebra. Group to field, all-in-one definitions. Simple explanation in Tamil. By Professor Suresh. Welcome to a simple journey from group to field. Professor Suresh Maths Classes. CSIR Net Set TRB Mathematics. Consider Z set of integers. First column property, first one closure property for all A, B and Z. A star B belongs to Z. General star அது அடிஷனாகவும் இருக்கலாம் மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அடிஷனில் பார்க்குறோம். சம் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ் எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்னா இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் ஒன்று வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஸ்டாருங்கிற இடத்துல ப்ளஸ் போட்டுக்கிறோம். A ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு A ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இந்த கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஐடென்டிட்டி. ஸோ இங்கே ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா 0. ஏன்னா 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் திரும்ப கிடைக்கும். A ஸ்டார் ஈக்குவல் டு E ஸ்டார் A ஈக்குவல் டு A நாட் E. ஸோ 0 இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து நாலாவது ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ். இப்போ 5 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு இன்வர்ஸ் வந்து -5. நான் 5ஐ -5 ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஐடென்டிட்டி 0 வரணும். அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி அடுத்து காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. A ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது எப்போவுமே ட்ரூ நமக்கு தெரியும். இப்போ இன்வர்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, காமடேட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இங்கே கலெக்ஷனுங்கிற செட்டு, அந்த செட்டு வந்து இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு நேம் கொடுக்குறோம். அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா எபிலியன் குரூப். ஃபஸ்ட்டு 4 கண்டிஷன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது பேர் குரூப். இப்போது இதே மாதிரி செகண்ட் ஆப்ரேஷனுக்கு வருவோம். அதாவது மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ் இன்டீஜர் தான். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்து அசோசியேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா A இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு A இன்ட்டு பி இன்ட்டு சி. ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது நமக்கு. ஐடென்டிட்டி. இங்கே ஐடென்டிட்டி அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனில் பார்க்கணும் 1 தான். ஏன்னா 1 எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ இதுவும் கரெக்டு. இன்வர்ஸ் அப்படின்னா இங்கே வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ A அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தோம்னா A இன்வர்ஸ் அப்படிங்கிறது 1/A. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தவிர வேறு எந்த நம்பருக்கும் இங்கே இன்வர்ஸ் கிடையாது. 2ஓட இன்வர்ஸ் 1/2. ஆனால் அந்த 1/2 வந்து இஜெட்டில் இருக்காது. ஓகே, ஸோ இஜெட்டில் வந்து இருக்காது. அதனால் நமக்கு எல்லா கண்டிஷனுமே ஃபார் ஆல் ஏ அப்படிங்கிறது தான். இப்போ எந்த ஏ எடுத்தாலும் இன்வர்ஸ் இருக்கணும். பட் இன்வர்ஸ் வந்து இங்கே இல்லை. 1/2 வந்து இஜெட்டில் இருக்காது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி A இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ ஃபார் எனி டூ இன்டீஜர்ஸ் A அண்ட் B. இப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ இந்த கண்டிஷனை வச்சு நம்ம வந்து நேம் கொடுக்குறோம் ஒன்றுக்கும். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கண்டிஷன் அடுத்து 6th கண்டிஷன் வந்து A இன்ட்டு பி வந்து பிலாங்ஸ் டு இஜெட். அது நம்ம க்ளோசரில் வந்துடுது மல்டிப்ளிகேஷன். 7 அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ரெண்டு ஆப்ரேஷனையும் கம்பைன் பண்ணி சில லாஸ் வந்து எழுதுகிறோம். கண்டிஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் அதுக்கு பேர். A டாட் B ப்ளஸ் C ஈக்குவல் டு A டாட் B ப்ளஸ் A டாட் C அண்டு B ப்ளஸ் C டாட் A ஈக்குவல் டு B டாட் A ப்ளஸ் C டாட் A. ஸோ டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரம் லெஃப்ட், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரம் ரைட். ரெண்டுது. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த ரெண்டு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ்ன்னு பேர். ஸோ டோட்டலாக வந்து இப்போ 8 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு நான் எம்ப்டி செட் வந்து இந்த 8 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஸோ அதுக்கு வந்து நேம் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா ரிங். அடிஷனில் எபிலியன் குரூப்பாக இருக்கணும். மல்டிப்ளிகேஷனில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படின்னா அது பேர் வந்து ரிங். ஸோ ரிங் இதான் டெஃபினிஷன். ஏற்கனவே ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா அடிஷனில். ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டிட்டின்னு சொன்னோம்னா சேம் நேம் அப்படிங்கிறப்ப கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படி இல்லைனா யூனிட்டி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இஜெட்டுக்கு பொறுத்தளவில் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து 1 இருக்குது. அப்போ என்ன நேம் சொல்கிறோன்னா ரிங் வித் யூனிட்டி. ரிங் வித் யூனிட்டி இது வந்து 9th கண்டிஷன் எடுத்துக்கிடுவோம். ஸோ 1 to 9 வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆனால் அதுக்கு பேர் வந்து ரிங் வித் யூனிட்டி. ஆர்யூ ரிங் வித் யூனிட்டி அப்படின்னு எடுத்தோம். அடுத்து இன்வர்ஸ். ஸோ 4th கண்டிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனில் பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இன்வர்ஸ் கிடையாது. காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த இடத்துல. இஜெட்டை பொறுத்தவரை இப்போ எல்லாமே இஜெட் வச்சு தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து 10th கண்டிஷன் எடுத்துக்கிடுவோம். 1 to 10 வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா காமடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி. ஏன்னா காமடேட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ காமடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி CRU.
இந்த கண்டிஷனை வச்சு சம்மரி. ஸோ 1 to 5 வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் எபிலியன் குரூப், 1 to 8 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ரிங்கு. அந்த 6 7 வந்து மேலேயும் போட்டிருக்கேன், இங்கேயும் இருக்குது 6 and 7. 8 வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல. 1 to 9 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ரிங் வித் யூனிட்டி. 1 to 10 11 வந்து இன்வர்ஸு, அது கிடையாது, விட்டுருங்க. ஸோ 1 to 10 வரைக்கும் இருந்தால் காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி. ஸோ ரிங் வித் யூனிட்டி இருக்கும், காம்படேட்டிவ் இல்லாமல் இருக்க ரிங்கு இருக்குது. அதே மாதிரி காம்படேட்டிவ் இருந்து யூனிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இன்டெக்ரல் டொமைன். ஏ காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி வித்தவுட் ஜீரோ டிவைசர்ஸ் இஸ் கால்ட் அன் இன்டெக்ரல் டொமைன். இந்த வித் யூனிட்டியா வித்தவுட் யூனிட்டியா அல்லது யூனிட்டி இருக்கணுமா இல்லையாங்கிறது சில புக்கில் வந்து யூனிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சில புக்கில் வந்து யூனிட்டியை பற்றி சொல்லலை. நீங்கள் அதனால் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க. சரியா, இன்டெக்ரல் டொமைனை பொறுத்தவரை யூனிட்டி இருக்கணுமா இல்லையாங்கிறது சில புக்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சில புக்கில் யூனிட்டி வந்து அவசியம் இல்லை, அதை பற்றியே சொல்லாமல் இருக்காங்க. ஸோ இப்போ ஜீரோ டிவைசர்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலாக ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணி 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபி ஈக்குவல் டு 0, ஏ ஈக்குவல் டு 0 ஆர் பி ஈக்குவல் டு 0, அப்படி தான் நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம். இல்லை ரெண்டுமே கூட 0 இருக்கலாம். ஏபி ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு 0 ஆர் பி ஈக்குவல் டு 0 ஆர் போத் 0. ஸோ இப்படி தான் ஜென்ரலாக எழுதுவோம் நம்பர்ஸில். ஆனால் சில நேரங்களில் ஏ நாட் ஈக்குவல் 0, பி நாட் ஈக்குவல் 0, ஏபி ஈக்குவல் டு 0. ஸோ அப்படின்னா ஏ அண்ட் பிக்கு பேர் வந்து ஜீரோ டிவைசர்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கன்சிடர் Z6. 0 1 2 3 4 5 அதான் Z6 அப்படிங்கிறது. இது அடிஷன் மாடுலோ 6, மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 6ல் வந்து ரிங்காக இருக்கும். இப்போ ரெண்டு நம்பர் எடுக்கிறோம். ஸோ 2 3 எடுத்துக்கிடுவோம். 2 நாட் ஈக்குவல் 0, 3 நாட் ஈக்குவல் 0, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 6, 2 into 3 வந்து 6 வரும், ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 6 அப்படிங்கிறதுனால 2 and 3 வந்து அப்போ இங்கே ஜீரோ டிவைசர். Z6 இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். இஜெட்டில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா +1க்கும் -1க்கும் இன்வெர்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து ஸ்பெஷல் நேம் கொடுக்கணும். ப்ளஸ் ஆர் -1க்கு, அதாவது இன்வெர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். ஸோ ரிங்கில் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் வந்து ரிங்குக்கு அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் நேம் வந்து யூனிட்ஸ். அப்போ இஜெட்டை பொறுத்தளவில் ரெண்டு யூனிட்ஸ் இருக்குது, +1 -1. ஒருவேளை எவரி நான் ஜீரோ எலமெண்ட் இந்த செட்டு ஹேஸ் இன்வெர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கியூ ஃபீல்டு ஆர் டிவிஷன் ரிங். ஸோ இங்கே இஜெட் அப்படிங்கிறது ஸ்கியூ ஃபீல்டு கிடையாது, ஏன்னா எவரி நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே ப்ளஸ் ஆர் -1க்கு மட்டும்தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கும். ஸோ இஜெட் இஸ் நாட் அ ஸ்கியூ ஃபீல்டு. அப்போ ஸ்கியூ ஃபீல்டு அப்படின்னா அந்த மற்ற கண்டிஷனு சாட்டிஸ்ஃபை ஆகி எவரி நான் ஜீரோ எலமெண்ட் ஹேஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னு இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஜீரோ டிவைசர்ஸ் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் 1 to 11, அப்புறம் நோ ஜீரோ டிவைசர் அப்படின்னா தான் ஸ்கியூ ஃபீல்டு. காமுடேட்டிவ் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஸோ அதுக்கு பேர் வந்து ஃபீல்டு. அப்போ ஃபீல்டு அப்படின்னா சிம்பிளாக ஏன் வச்சுங்க, ரெண்டு ஆப்ரேஷன் எடுக்கணும். அண்டர் அடிஷன் எபிலியன் குரூப்பாக இருக்கணும், அண்டர் செகண்ட் ஆப்ரேஷன் தட் இஸ் மல்டிப்ளிகேஷனில் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் எபிலியன் குரூப், காம்படேட்டிவ் குரூப் ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் இருக்கணும், ஜீரோ டிவைசஸ் இருக்கக்கூடாதுங்கிற கண்டிஷன் இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஃபீல்டு. Simple journey from group to field. The end. All the best. Professor Suresh Maths Classes. CSIR Net Set TRB Mathematics.